வணக்கம். என் பெயர் சந்தோஷ்குமார். நான் அக்குபஞ்சர் அண்ட் ஹீலிங் தெரபிஸ்டாக பயிற்சி செய்து வருகிறேன். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட்டுக்காக நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். இப்பொழுது இவங்க என்னுடைய பேஷண்ட். இவங்களுக்கு நம்ம டீப் பல்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன இம்பேலன்ஸ்டாக இருக்கோ அந்த பல்ஸுக்கு தகுந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து நம்ம அதுக்கு நீடில் கொண்டு அக்குபஞ்சர் முறையில் சிகிச்சை கொடுக்கலாம். இப்போ இவங்களுக்கு நெருப்பு மூலகமும் மரமுலகமும் நமக்கு டீப் பல்ஸில் தெரிஞ்சிருக்கு. இன்பேலன்ஸ்டாக இருக்கிறது நம்ம இப்போ அதுக்கான சிகிச்சை முறையில் PC9 எங்களுக்கு நம்ம நெகிழ் பண்ணுறோம். நெகிழ் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பல்ஸை செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது அந்த பல்ஸ் இல்லாத பல்ஸ் எல்லாமே இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் ஆனதால நம்ம இந்த நீடில எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எனர்ஜி ஹீலிங் பண்ண போகிறோம். எனர்ஜி ஹீலிங்ன்றது நம்ம உடம்புல இருக்கிற ஆறாவில் இருக்கிற இன்பேலன்ஸ், அதாவது அழுக்குகளை நீக்கி அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் எனர்ஜி ஹீலிங். ஸோ அதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனர்ஜி ஹீலிங் பண்ணுறவங்க தங்களுடைய ஆறாவை 10லேருந்து 15 அடிக்குள்ளே விரித்து வைக்கணும். அதுக்கு நல்ல தியான முறைகளை கையாளணும். இப்போ நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அவங்க ஆறாவில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஆறாவை களைச்சி விடணும். இப்போ அவங்களுக்கு ரேக்கி சிம்பிளை கொண்டு நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கைகளை கொண்டு அந்த ஆறாவில் இருக்கிற இன்பேலன்ஸ் எல்லாத்தையும் இழுத்து, இங்கே உப்பு தண்ணி இல்லை, அப்படி இல்லைனாக்கா நம்ம மிஸ்டிக் ஃபயர் ரெடி பண்ணி அதில் இழுத்து விடும்போது கால் வழியாக அந்த அழுக்குகளானது, பிராணத்தில் இருக்கிற அழுக்குகள் அதில் போய் போடணும். இது மாதிரி 3 முறை அவங்களுக்கு இது பண்ணணும். இது ஒவ்வொரு முறையும் பண்ணும்போது 30லேருந்து 40 நிமிடங்கள் ஆகும். இப்போ இது சாம்பிள் வீடியோன்றதால நாம ஒரு டெமோ வீடியோன்றதால நம்ம சீக்கிரமாகவே எப்படி பண்ணுறதுன்றதை பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களுக்கு ரேக்கி சிம்பிளை கொண்டு அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண போகிறோம்.
பிரச்சனை பார்க்கணும்.